வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மருதுக்கும் நம்ம ரேவதிக்கும் கல்யாணத்தை ரெஜிஸ்டரில் பண்ணிடணும்னு சாமுண்டேஸ்வரி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கும் விதமாட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரேவதி கிட்ட உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. என் பேரன் கார்த்தி, நீ வேலை பார்க்குற கம்பெனி எம்டி தான் என் பேரன். அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு ஒரு நடந்த ஆக்சிடெண்ட்டில் உனக்கு பழைய நினைவுகள் மறந்துட்டு உண்மையாட்டே உன்னோட புருஷன் தான் இந்த கார்த்தி அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்க நம்ம பாட்டி வீட்டுக்கு ரேவதியை அலைக்கா தூக்கிக்கிட்டு நம்ம கார்த்தி போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி இந்த கிழடு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சி என் திட்டத்தில் மண்ணை தூவிட்டு அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் கரெக்டாக நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த டிரைவர் பையன் நம்மளை ஏமாத்திட்டான். இளையராஜானி ஒரு கிறுக்கனை கொண்டு வச்சு இதுதான் எம்டி முந்தி ஏமாத்தினான். இப்போ இன்னொருத்தனை கொண்டு வச்சு என்னை முட்டாளாக்கியிருக்கான், விடக்கூடாது அப்படின்னு சூரியகலாட்ட போய் சொல்கிறாங்க. நம்மளையெல்லாம் அந்த டிரைவர் பையன் முட்டாளாக்கிட்டு மறுபடியும் ரேவதி கிட்ட நெருங்க பார்த்துருக்கான் அந்த கார்த்தி. ஏன்னா ரேவதி வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி எம்டி உண்மையாட்டே அவன் தான் அப்படின்னு சொல்ல நேரம் சூரியகலா நான் கூட ஏமாந்துட்டேன் அப்படியா அப்படின்னு வாயை பிளக்குறாங்க. இதுக்கெல்லாம் முடிவு கிட்டனா மருதுக்கும் ரேவதிக்கும் இப்போ உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், அது லேட் ஆகக்கூடாது, அப்போ தான் அவனுக்கு மூக்கை உடைக்க முடியும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா உண்மையை எப்படியாவது ரேவதிட்டே சொல்லணும். ஆனால் நம்மகிட்ட சாமுண்டேஸ்வரி உண்மையே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது ரேவதிக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கா. என்னை மீறி யாராவது சொன்னீங்கன்னா உங்களை விட மாட்டேன்னு நம்மளை கோவப்படுத்தியிருக்கா. நம்மகிட்ட சண்டைக்கு வருவா சொன்னோன்னா இப்போ யாரை வச்சு சொல்லலாம் அப்படின்னு ராஜராஜா ஐடியா போட்டுறாங்கங்க. அப்போ தான் அவங்க பார்வையில் ஏன் எங்கள் அம்மா சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை வராது, எங்கள் அம்மா கிட்ட ஏற்கனவே அவள் சண்டை தான், அவங்கள இவ ஒரு பொருட்டாட்டே மதிக்கலை, அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மா மூலம் இந்த விஷயத்த சொல்லுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரேவதியை பரமேஸ்வரி பாட்டி சந்திக்கிறாங்க. ரேவதியும் பரமேஸ்வரி பாட்டியும் அப்போ தான் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த பாருங்க பாட்டி, உங்கள் பேரை மருது அவர் கூட கார்த்திக் கூட எனக்கு கல்யாணம் நடக்குது. அப்படியா, என்னம்மா சொல்லுற, என் பேரை இதை பற்றி சொல்லவே இல்லையே, என் பேரனோட ஃபோட்டோ இருந்தால் காட்டு அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி கேட்க மருத்துவோட ஃபோட்டோவை எடுத்து காக்குறாங்க. இவனா என் பேரை கேடு கட்டவன், இப்படி ஒரு ஏமாற்றி பிள்ளைய நம்ப வச்சு பார்த்துருக்கான் அப்படின்னு பரமேஸ்வரி பட்டு கோவப்படுறாங்க. இந்த பாரு, என்னோட பேரை கார்த்தி அப்படின்னு நம்ம கார்த்தியோட ஃபோட்டோவை காக்குறாங்க. இவர் தான் என் கம்பெனி எம்டி. ஆமாம், அவன் சொன்னான் நீ அவனை ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்க, இதெல்லாம் உனக்கு மறந்து போச்சு. ஏன்னா உனக்கு ஆக்சிடெண்ட்டில் இந்த சாக்கை ஆத்தாகாரி பயன்படுத்தி தான் உன் வாழ்க்கையில் விளையாட பார்க்குறா. இந்த மருத்துவ கொண்டு விட்டு என் பேரன் அப்படின்னு நம்ப வச்சிருக்கா. உண்மையாட்டே என் பேரே எம்டி தான், அவனுக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு. ஆனால் உனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாமே மறந்து போனதுனால தான் உன் ஆத்தகாரி இந்த சாக்கை பயன்படுத்தி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா. என் பேர மனசை எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரேவதி அப்போது அந்த கம்பெனி எம்டி என்னை குறுகுறுன்னு பார்க்காருன்னு இருந்தேன். அப்போ நான் தான் அவருக்கு பொண்டாட்டியா, இது எனக்கு தெரியாமல் போச்சு. எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் ஏமாற்றி என் வாழ்க்கையில் விளையாட பார்ப்பாங்க, எனக்கு அவ்வளோ கோபமாக வருது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கோபத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திகிட்ட போகிறாங்க ரேவதி. இந்த பாருங்கள், எங்கள் அம்மா எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னாலாவது அவர் உண்மையை நம்மகிட்ட போட்டு உடைப்பார். நான் எனக்கு மாப்பிள்ள தான் கார்த்தி அப்படின்னு நான் எங்கள் அம்மா கிட்ட கூட்டி கொண்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அது எல்லாம் சரிப்படலை. நம்ம ராஜா சைலண்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன இவர் எனக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன குறவும் இந்த மனுஷன் அசர மாட்டேங்கானே அப்படின்னு நம்ம ரேவதி உள்ளுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாட்ட போய் கேட்குறாங்க, அப்பா உங்கள் தங்கச்சி பையன் இந்த மருதுவா இவரா அப்படின்னு மருதுவை காட்டி கேட்க நேரம், இல்லைம்மா இவன் அத்தகாரி உண்மையை சொன்னால் என்னை விட மாட்டா, எனக்கு தெரியும்ப்பா, நான் எல்லாம் பாட்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன எங்கள் அம்மாட்ட கேட்டு
எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் எம்டி அவர் தான் என்னை கல்யாணம் பண்ண புருஷனா. எனக்கு இன்னொருக்கா கல்யாணம் இந்த மருந்து கூட நடக்க போகுது அப்படின்னே எனக்கு தெரியுது. இப்போது நான் என்ன முடிவு எடுக்க அப்படின்னு சொல்ல நேரம், பேசாமல் உங்கள் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடு. அம்மா, நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் என்னோட கணவர் அந்த எம்டி கார்த்தி தான். இவர் அந்த பேரை சொல்லி பாட்டி தாத்தா பேரேன்னு உள்ள உறவை அதுக்காக நடிக்க வந்த நபர் அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட கையை பிடிச்சி, இந்த பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நேரடியாக கேட்குறாங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்க, இல்லை எனக்கு நான் பாட்டியை சந்தித்தேன். பாட்டி எல்லா உண்மையும் போட்டாங்க. அவங்க பேரன் நீங்கள் தானே, அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சாமே அப்படின்னு அந்த இடத்துல கேட்குற நேரம், ஆமாம், உங்கள் அம்மா இந்த உண்மையே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ பாட்டியால் உண்மை வெளிப்பட்டுட்டு, வாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம், நீங்கள் என்ன தூக்கிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம கார்த்தி ரேவதியை தூக்கிக்கிட்டு அலைக்கா வராங்க. இந்த சைடை பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி வாயை பிளக்குறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி, என்ன சாமுண்டேஸ்வரி, கணவன் மனைவியை பிரித்து வச்சு ஒரு பாவத்தை பண்ணலான்னு நினச்சியாக்கோ, நான் அதுக்கு விட மாட்டேன். என் பேரன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இன்னும் அவன் வாழ்க்கையில் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம பாட்டி.